வேணாண்டா, நமக்குள்ள எந்த பிரச்சனையா இருந்தாலும் விட்டு கொடுத்துருவோம்டா. டேய், அவர் மனசு நொந்து போயிருக்காரா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. அவர் என்ன நினைக்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப ஏதாவது நம்ம செஞ்சோம்னா அவர் கௌரவத்துக்கு ஏதாவது ஆயிரும்டா. டேய், வெட்டி போட்டு மட்டும் நினைச்சதா அவங்க எல்லாரும் வெட்டி போட்டு பாடுறாங்க, இல்ல நம்மள வெட்ட சொல்லி அனுப்பியிருப்பாரா? ஏன் அமைதியா இருக்கான்னு எனக்கு தெரியலடா. டேய், அவர் கூட நம்ம பேசி முடிவு பண்ணுவோம்டா. டேய், இன்னொரு வாட்டி நம்ம அவரை விட்டு கொடுக்க கூடாதுடா. ஒரு தாய் வயித்துல தாண்டா நம்ம பிறந்திருக்கோம். ஏண்டா ஏண்டா இப்படி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறோம்? பள்ளிக்கூடம் போகும்போது உன் மேல எவ்வளவு கைய வச்சாடா நான் தாங்க மாட்டேன்டா. அடிச்சு தும்சம் பண்ணிருக்கேன்டா. கதிரு 5 வயசு வரைக்கும் அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளிப்பாங்க. இப்ப நம்ம அந்த மாதிரி ஆயிட்டோமாடா? சொல்லு சொல்லுடா. என்னடா பெரிய சொத்து, எல்லா சொத்து நீயே வச்சுக்கடா. உன்னை ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன்டா. சத்தியமா சொல்றா, எனக்கு வேணாம் அந்த சொத்து. என் தம்பி பணக்காரன் எனக்கு சந்தோஷம் தான்டா. பாத்துக்கிறேன்டா நான். ஆனா ஒரு விஷயம்டா, இனிமே எவனாவது ஒருத்தன் எதிர்த்து பேசினாலும் இந்த ஊரே பாக்குற அளவுக்கு எல்லாரும் வெட்டுவோம்டா. எல்லாரும் வெட்டுவோம்டா, துண்டு துண்டா வெட்டுவோம்டா. நானும் வரேன்டா. நீ என்ன போய் தனியா வெட்டுறது? நானும் வரேன்டா. ஆதிமுத்தி குடும்பம்னா இந்த மதுரைக்கு யாருன்னு புரியணும்டா. புரிய வைப்போம், புரியுதா? உணர்ச்சி வசப்படாத, கொஞ்சம் பொறுமையா. டேய், நீ இல்ல தனியா நிக்கிற, வா நில்லு. அண்ணன் தம்பியில ஒத்துமையா இருக்கும் தானே சொல்லிட்டு இருக்கேன். டேய், விட்டு கொடுக்கூடாதுடா அண்ணனை. டேய், கடைசி வரைக்கும் இப்படியா இருப்போம்டா. பணம் என்னடா, பணம் சம்பாரிச்சுக்கலாம்டா. ஆனா விட்டு கொடுத்துட கூடாதுடா. மாமா, இதான் மாமா அழகு. இதுதான் ஒரிஜினல் ஆதிமுத்து குடும்பம் மாமா. ஏயா இம்புட்டு நாள் எங்கிட்டயா பிரிஞ்சு கிடந்தீங்க? ஏன் மாமா, நாமெல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறதுனாலதான் அங்க இருக்கவெல்லாம் தலை மேல ஏறி பேசுறான். அந்த அரசு யாரியா? ஒரு எலி புழுக்க எஸ்கே யாரியாவன்? நேத்து பேஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காலம். அவன்லாம் கையை நீட்டி பேசுறானா? அங்க கோயில கூட்டி நின்னவெல்லாம் என்னென்ன பேசுறான் மாமாட்ட? நாமெல்லாம் பிரிஞ்சு கிடக்க போய் தான் இப்படி பேசிட்டு இருக்கான். அந்த ஆளு உங்களை எப்படி வளர்த்து ஆளாக்குனாரு? உங்க கூட சேர்ந்து போகும்போது தான் கரிகாலனுக்கே மரியாதை. நீங்க எல்லாம் ஒன்னா மண்ணா போகும்போது தானே ஊர்ல இருக்கவங்களாம் நம்மளை பார்த்து பயந்து நின்னா. இப்ப என்ன பிரிஞ்சு பிரிஞ்சு போறீங்க? சேர்ந்து நின்னுங்கய்யா அந்த மனுஷனுக்காக. இதான் முக்கியம். இந்த அண்ணன் ஒத்துமை எங்க போய் சேர்த்துனாலா? கரெக்டா சொல்றா, கரெக்டா சொல்றா. இனிமே யாருக்காக விடாதீங்கயா, பிரியாதீங்கயா. இப்படி ஒத்துமையா நின்னுங்கயா. மாமா, என்னையும் சேர்த்துக்க. எப்பவுமே இப்படியே தாண்டா இருக்கணும். காரணத்துக்கு அண்ணனை விட்டு கொடுத்துடக்கூடாது. இருப்ப மாமா, கதிர் மாமா இருப்பல்ல, நீ சக்தி மாமா இருப்பல்ல, இருப்ப மாமா. யானை பண்ணோம்டா. ஆமா மாமா, ஆமா ஒத்துமையா இருப்போம்டா.